தினம் பொய் பேசுவீங்களா? பொய் வந்து உங்களுக்கு தண்ணி குடிக்கிற மாதிரி, மூச்சு விடுற மாதிரி அடிக்கடி பொய் வந்துக்கிட்டே இருக்குமா உங்க வாயில? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக. தயவு செஞ்சு முழுசா பாருங்க. ஏன்னா, நீங்க இயல்பா சாதாரணம்னு நெனச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பொய் வந்து உங்களோட வாழ்க்கைய மாத்திக்கிட்டு இருக்கு. இத பத்தி நீங்க கொஞ்சம் சில சீக்ரெட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கைய மாத்த முடியும். பொய்யே இனிமேல் சொல்லக்கூடாது வாழ்க்கையில. ஹரிச்சந்திரன் மாதிரி வாழணும் அப்படின்னு நான் சொல்லப் போறதில்ல. ஏன்னா, என்னால இப்படி வாழ முடியல. நான் முயற்சியும் பண்ணி பார்த்துட்டேன். ஆனா, இந்த ஒரு ஜர்னில நான் பொய்ய பத்தின சில ரகசியங்கள் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த ரகசியங்கள உங்கள்ட்ட சொல்லப் போறேன். பொய் என்ன பண்ணும்னா, நம்மளோட வாழ்க்கைய உள்ளுக்குள்ள இருந்து மாத்திரும். என்ன மாத்தும்னா, நம்ம வந்து வேற வேற முகமூடி மாத்திக்கிட்டே இருக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பையன் வந்து ஸ்கூலுக்கு போறான். அவன் வந்து பரீட்சை எழுதுறான். அவன் பரீட்சை நல்லா எழுதல. வெளிய வந்த உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க, "டேய் எக்ஸாம் எப்புட்றா எழுதுன?" அப்படின்னு. அப்ப அவன் சொல்றது, "இல்ல எக்ஸாம் நான் நல்லா எழுதல. ரொம்ப ரொம்ப பெரிய ஃப்ளாப் ஆயிருச்சு" அப்படிங்கிறான். என்ன காரணம் குடுக்குறான் அப்படின்னா, "எக்ஸாம் பேப்பர் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு" அப்படிங்கிறான். அப்ப இது வந்து ஒரு பொய். எக்ஸாம் பேப்பர் எப்படி கஷ்டமா இருக்கும்? ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி கொஸ்டின் பேப்பர் மாறுதா? இல்ல. அப்ப அதே கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு ஒரு பையனால ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடியுது. இன்னொரு பையனால ஃபெயில் ஆக முடியுதுன்னா, கொஸ்டின் பேப்பரோட பிரச்சனை கிடையாது. அது எல்லாமே அவங்கவங்களோட வாழ்க்கையோட பிரச்சனை. அப்ப அவங்களால அவங்க படிக்கலைங்கிற உண்மைய அவங்களால ஏத்துக்க முடியாததுனால அவங்க ஒரு பொய் சொல்றாங்க. அந்த பொய்ய வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ ஏமாத்துறதுக்காக இருக்கலாம். இல்ல அவங்களோட ரிலேட்டிவ்ஸ இல்ல அவங்களோட டீச்சர்ஸ ஏமாத்துறதுக்கா இருக்கலாம். ஆனா உண்மையில அவங்க யார ஏமாத்துறாங்கன்னா, அவங்க தன்னையே ஏமாத்திக்கிறாங்க. நாளடைவில அந்த பையன் என்ன நெனச்சுக்கிறான், ஆமா கொஸ்டின் பேப்பர் கஷ்டமா இருந்துச்சு. அதனால தான் நான் படிக்கல அப்படின்னு நெனச்சுக்கிறான். எப்போ ஒருத்தன் வந்து கொஸ்டின் பேப்பர் மேல பழிய போடுறானோ, அப்ப அவனால வந்து என்னைக்குமே அவனோட வாழ்க்கையில அவன் ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள உணரவே முடியாது. ஏன்னா, அந்த கொஸ்டின் பேப்பர் மேல பழிய போடுறதுங்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு பொய்யோட ஒரு எக்ஸ்டென்ஷன். அப்ப நம்மள சுத்தி பல தடவ நம்மளே நம்மள அறியாம பல வார்த்தைகள் நம்ம பேசுறோம். ஆனா, அந்த வார்த்தைகள் வந்து பொய் கேட்டகரில வருங்கிறது கூட நமக்கு தெரியறதில்ல. உடம்பு முடியல, நான் மனசு சரியில்ல, ஏன் மனசு சரியில்ல, இல்ல சாப்பாடு சரியில்ல, இல்ல எனக்கு துணி துவைக்க பிடிக்கல, ஏன் துணி துவைக்கல, இல்ல எனக்கு தலை வலிச்சது. அப்ப இந்த இடத்துல தலை வலிச்சிருக்கா இல்லையான்னு கேட்டா, இல்ல நான் ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன் மறந்துட்டேன். ஆனா, அத ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்ததுனால நான் துணி துவைக்கிறத மறந்துட்டேன்னு சொல்றதுக்கு தைரியம் வேணும். இல்லைன்னா அட்லீஸ்ட் அறிவு வேணும். நமக்கு நம்மள பத்தின அறிவு ரொம்ப கம்மியா இருக்குது. ஏன்னா, நம்ம மொத்த நேரமும் நம்ம வெளிய தான் நம்ம அப்சர்வ் பண்ணிட்டுருக்கிறோம். அதனால நமக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு? நம்ம ஏன் ஒரு முடிவு எடுக்கிறோம்? நம்ம ஏன் ஒரு முடிவ தள்ளி வைக்கிறோம்? நம்ம ஏன் ஒரு தப்பான ஒரு டிசிஷன் எடுத்துட்டு வருத்தப்படுறோம்? இதுக்கு முன்னாடி எது காரணமா இருந்துச்சு? ஏன் இந்த இடத்துக்குள்ள நம்ம முதல்ல வந்தோம்? இப்படி பல விஷயங்கள் நமக்குள்ள நம்ம கேள்வி கேட்காததுனால, நம்ம ஒவ்வொரு சிச்சுவேஷனையும் தப்பிக்கிறதுக்கும், அத வந்து பூசி மழுப்புறதுக்கும், நம்ம பொய்ய வந்து ஒரு வெப்பனா பயன்படுத்துறோம். ஒரு ஷீல்டா பயன்படுத்துறோம். அப்ப பொய் பயன்படுத்துறவங்க, பொய் ரொம்ப பேசுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முகமூடிய மாத்திக்கிட்டே இருப்பாங்க. வேற, 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 வேற மாஸ்க் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு உடம்பு முடியல. இது ஒரு மாஸ்க்கு. எனக்கு வந்து இந்த சப்ஜெக்ட்டே பிடிக்கல. இது இன்னொரு மாஸ்க்கு. எனக்கு அந்த டீச்சரையே பிடிக்கல. எனக்கு இன்னொரு மாஸ்க்கு. இல்ல, இல்ல எனக்கு அதான் வேணும். இது வேண்டவே வேண்டாம். இது இன்னொரு மாஸ்க்கு. இல்ல, இல்ல நான் ஒண்ணும் பிரச்சனை பண்ணல. அவரு தான் பிரச்சனை பண்ணாரு. அவரு ஏதோ ஆஃபீஸ் பிரச்சனைய இங்க வந்து கொண்டு வந்து பேசிட்டாரு. இன்னொரு மாஸ்க்கு. அப்ப நம்ம வந்து எதுக்காக இந்த மாஸ்க்க போட்டோங்கிறதே தெரியாம, நம்ம பல மாஸ்க்க மாத்தி, 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 மாத்தி போடும்போது கடைசியில ஒரு கட்டத்தில நம்மளோட நெஜ முகம் எதுன்னே தெரியாத அளவுக்கு நம்ம மாஸ்க் போடுவோம். ரொம்ப பொய் சொல்றவங்களுக்கு நான் இப்ப சொல்றது என்னன்னு புரியும். ஒரு பொய்ய சொன்னோம்னா, அந்த ஒரு பொய்ய காப்பாத்துறதுக்காக பல பொய்ய சொல்ல வேண்டியிருக்கும். கடைசியில என்ன ஆயிரும்னா, எது உண்மை, எது பொய்ங்கிறதே மறந்து போற அளவுக்கு நம்ம பல பொய்கள் சொல்ல ஆரம்பிச்சுருவோம். அப்ப பொய்ங்கிறது வந்து வெறும் ஒரு விளையாட்டுக்கு, ஒரு காமெடிக்கு, ஒரு பிராங்க்குக்கு பண்றது வேற. அந்த பொய்யே வந்து நம்மளோட பீயிங்கா மாறும்போது, நம்மளோட வாழ்க்கையா மாறும்போது, நம்மளையே அறியாம நம்ம நெஜத்த பார்க்க தவறுறதுக்கு, பொய் ஒரு மிகப்பெரிய காரணமாயிருது. இது வெறும் ஸ்டார்ட்டிங் தான். இப்ப நான் சொன்னது உங்களுக்கு உண்மைன்னு பட்டுச்சுன்னா, கமெண்ட் பண்ணுங்க. எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் சொல்றது வந்து இன்னும் ஃபுல்லா ஏத்துக்க முடியல. பொய் வந்து தேவை அப்படின்னு பட்டுச்சுன்னா, டெஃபினட்டா சொல்லுங்க. நானும் கூட பல கதைகள் சொல்லப் போறேன். பொய்ய பத்தின ஒரு பெரிய எபிசோட் பண்ணப் போறேன். அதுபோக என்னோட ஸ்டூடண்ட்ஸ் கேட்ட சில ஆழமான, அருமையான கேள்விகள் பொய்ய பத்தி அவங்க கேட்ட கேள்விகள். பொய்யிலிருந்து மீள முடியாது, மீளவும் கூடாதுன்னு அவங்க வச்ச ஆர்குமெண்ட்ஸ், அதுக்கு நான் கொடுத்த ஆன்சர்ஸ் இப்படி பல விஷயங்கள பத்தி நம்ம தொடர்ந்து பேசப் போறோம். வாங்க பாசிட்டிவ் மைண்ட் செட் தமிழ். தேங்க் யூ.